அது எங்க போடுங்க எங்க வந்து போடுங்க அதான் சரி சரி ஒரு நிமிஷம் மாண்புமிகு நீதியரசர்களை கைகட்டி தம்பி என் கேமரா ஸ்டேஜுக்கு போட்டுக்கோ என் கேமரா ஸ்டேஜுக்கு போட்டு கட்டாத ஃபுல்லாக லைவ் கட் ஆகும் லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த கேமரா மாற்றிக்கிறேன் லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் பார்த்துட்டு நான் அப்படியே லைவ் ரெக்கார்டிங் போட்டுருக்கேன் ஓப்பன் ஆகி Our Honorable Lordships and other dignitaries to kindly adorn the dais.
Phone silent. அனைவரும் மௌனமாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். May we commence the proceedings, Lordship? May we commence the proceedings, Lordship? Thank you, Lordship. Today is yet another important day in the annals of Indian judicial history. More specifically, to the general public, the litigants, advocates, and bar members of Ranipet and Tirupattur districts, as we inaugurate the Principal District and Sessions Court and Chief Judicial Magistrate Court at Ranipet, Additional District Court and Judicial Magistrate Court number 2 at Arakonam, and District and Sessions Court and Chief Judicial Magistrate Court at Tirupattur. The Tamil Nadu judiciary has always been a forerunner in giving life to the vision of the Honorable Supreme Court of India, especially when it comes to improving the judicial infrastructure and to enhance the standards of the justice delivery system. One such vision is to ensure availability of justice to all, especially to the people at the grassroots level. When it comes to justice delivery, the distance to court is not just an indication of proximity, but it is also an indication of the availability of justice itself. This is an event that aims to bridge the gap between the common man and the justice delivery system, for it is likely to take justice delivery one more step closer to the common man and make justice much more accessible to him. Justice at micro level creates a macro impact. It is our honor to have this momentous occasion inaugurated under the auspices of the Lordships of the Madras High Court. வரலாற்று சிறப்புமிக்க வேலூர் ஒருங்கிணைந்த நீதித்துறை மாவட்டம் இன்று ராணிப்பேட்டை நீதித்துறை மாவட்டம் மற்றும் திருப்பத்தூர் நீதித்துறை மாவட்டமாக அமைக்கப்படுகிறது. ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் நகர பெயர் காரணங்கள் கிபி 1714 ஆண்டு அக்டோபர் 30 ஆற்காடு சமஸ்தானத்தை ஆட்சி செய்த நவாப் அவர்கள் கப்பம் கட்ட மறுத்த செஞ்சியின் மன்னர் ராஜா தேசிங்கு மீது போர் தொடுத்தார். அப்போரில் மன்னர் ராஜா தேசிங்கு வீர மரணம் அடைந்தார். இத்துறை செய்தி கேட்டு ராஜா தேசிங்கின் மனைவி ராணிபாய் அம்மையார் உடன்கட்டை ஏறினார். அவருடைய தியாகத்தை மெச்சிய ஆற்காடு நவாப் ராணிப்பேட்டை பாலாற்றங்கரை ஓரத்தில் நினைவு சின்னம் அமைத்தார். ராஜா தேசிங்கின் மனைவியின் கற்புத்திறனை பறைசாற்றும் விதமாக 1771 ஆண்டு ராணிப்பேட்டை என்ற நகரை ஆற்காடு நவாப் நிர்மாணித்தார். ஆதியூர் முதல் கோடியூர் வரை 8 திசைகளில் 10 திருத்தலங்கள் இருந்ததால் திருப்பத்தூர் என்ற பெயர் வந்தது. திருவனபுரம் என்ற பெயர் மருவி திருப்பத்தூர் என்று மாறியதாகவும் ஆராய்ச்சி தகவல் கூறுகிறது. நகரை சுற்றி சந்தனம் விளையும் ஜவ்வாது மலை அமைந்துள்ளதால் சந்தன மாநகர் என்றும் அழைக்கப்படுகிறது. இனிமை கூட்டும் இன்ப மொழி, இளமை காக்கும் அருமை மொழி, துன்பம் போக்கும் துடிப்பு மொழி, நன்மை விளைவிக்கும் நற்செம்மொழி, தமிழ்த்தாய் வாழ்த்து. We kindly request our Lordships and one and all to rise for Tamilthai வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் திகழவும் மதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிழையுதலும் தனித்தனரும் திரகமுமே அத்திரக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிடமை திறமியந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Like
light also symbolizes knowledge and removes ignorance as light removes darkness. Every auspicious occasion begins with the lighting of the Kuttu Velakku. We request the Honorable Lordships to light the Kuttu Velakku with their golden hands. We thank you, Your Lordships. வரலாற்று சிறப்புமிக்க ஒருங்கிணைந்த வேலூர் நீதித்துறை மாவட்டம், ராணிப்பேட்டை நீதித்துறை மாவட்டம் மற்றும் திருப்பத்தூர் நீதித்துறை மாவட்டமாக இன்று அமையப்பெறுகிறது. மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற வேலூர் மாவட்ட நிர்வாக நீதியரசர்கள் அறிவுறுத்தல்கள் மற்றும் வழிகாட்டுதலின்படியும் மிகச் சிறப்பாகவும் சீரிய அமைப்பாகவும் செயல்பட்டு இந்த விழாவை மிகச் சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதி வேலூர் முனைவர் திரு பி. முருகன் அவர்களை வரவேற்புரையாற்ற பணிவன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் அன்பு கலந்த காலை வணக்கம். My Lord, I am privileged to welcome the honorable dignitaries on the dais and half the dais, honorable judges of the honorable High Court and the four fellow judges of the Vellore districts, and my fellow judicial officers and office bearers of the various bar association and advocates and court staffs and government officials, revenue, police, printed media. First of all, I thank the four fellow judges of the Vellore district for giving me these opportunities. My Lord, already our fellow judges given a brief history about the Vellore districts, how the district judiciary was formed. In the year 1911, the Vellore district was with the Chittoor district in a combined Madras residency. In April 1911, the Vellore district was separated and constituted as a North Arcot district. There are various courts in our districts and sketches were given by our fellow compare judges. Now I welcome our honorable dignitaries. My Lord, honorable our fourth judge, Mr. Justice R. Subramaniam, is a senior most judge in the High Court of Madras. As Lordship assumes the four judges of the Vellore district, recently I appraised the situation of this constitutional new court with the end of date of today. Immediately his Lordship was given necessary instruction to the district judiciary and also the administrative section at the Honorable High Court of Madras, and this event is taking place today within a short span of 10 to 15 days. First of all, I welcome your Lordship with the gratitude, my Lord, for establishing these 6 courts in today at Vellore district, separating the Tirupattur and the Ranipet district. My Lord, next I welcome our son of the soil, Mr. Honorable Justice T.K. Raman, who hails from this neighboring Taluk Arcot, directly recruited for the district judiciary. He is a role model to me for reasons.
His Lordship was advised when he was a senior district judge that entered his chamber with regard to how to maintain a protocol and dress code and other things, my lord. And still I remember on the date occasion, my lord, Lordship's advice in his Lordship's chamber. Next I welcome our Honorable another son of the soil, Mr. Nirmal Kumar. Recently I came to know that Lordship sails for Valaja. When I was a lawyer at Madras High Court, I had an occasion to see his Lordship when he was arguing in the CBI court and other criminal courts. But when I became a judge, I have no contact with his Lordship directly. Recently I came to know that he is also son of the soil from districts. Yes, day yesterday I met his Lordship's chamber for invitation. Lordship kindly graced the occasion. Thank you, my lord, for his graceful occasions. Next, I invite our second fourth-floor judges, honorable judges, Mr. Bhattu Devan Lordship, coming from Andhra states. Recently, I met his Lordship. Lordship was given necessary instruction to mold the district judiciary and dispose of more cases. I also welcome our second fourth-floor judges, my lord. Last but least, the last son of the soil, as per the protocol, Mr. Satyanarayana Prasad already have accountants with his Lordship when I was in Nilgiri district. His Lordship was my fourth-floor at that time. Now, Lordship is the son of the soil. Even within a last 1 week back alone, I came to the Lordship sales from Arakonam, near Minnal village, Arakonam. Yeah, I welcome the Lordships. I welcome all other officers, advocates, judicial officers, front and media to make this event success. Thank you. Thank you, Your Honor, for your gracious welcome address. A few minutes ago, Our Lordship, Honorable Justice Thiru R. Subramanian, Judge, High Court of Madras, and the Portfolio Judge of Vellore District had physically inaugurated the Principal District and Sessions Court and Chief Judicial Magistrate Court at Ranipet with his golden hands. And now, we humbly request Our Lordship, Honorable Justice Thiru R. Subramanian, Judge, High Court of Madras, and Portfolio Judge of Vellore District, to unveil the inscription stone of the above said courts. கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் Thank you, Your Lordship. கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் எண் 2 அரக்கோணம் ஆகிய நீதிமன்றங்களை மாண்புமிகு நீதியரசர் திரு ஆர்.எம்.டி. டிகாராமன் நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மண்ணின் மைந்தர் அவரது பொற்கரங்களால் காணொலி வாயிலாக திறந்து வைக்குமாறு பணிமனுடன் அழைக்கின்றோம். మానవులు నీడియర్స్కి మనవాళ్ళ నన్ను ఇప్పుడు గౌరవనీయులైన మద్రాసు హైకోర్టు జడ్జి గారు మరియు వెల్లూరు డిస్ట్రిక్ట్ పోర్ట్ఫోలియో జడ్జి గారైన శ్రీయుతులు న్యాయమూర్తి బత్తు దేవానంద్ గారిని తిరుపత్తూర్ డిస్ట్రిక్ట్ లో డిస్ట్రిక్ట్ అండ్ సెషన్స్ మరియు చీఫ్ జ్యుడిషియల్ మ్యాజిస్ట్రేట్ కోర్టులను తన శుభ చేతులతో వీడియో కాన్ఫరెన్సింగ్ ద్వారా ప్రారంభించమై వినమ్రంగా అభ్యర్థిస్తున్నాము. Thanks to Honorable Lordship. It is time to honor our valuable dignitaries. தற்போது ராணிப்பேட்டை வழக்கறிஞர் சங்க செயலாளர் திரு எம். சரவணன் வழக்கறிஞர் அவர்களை மாண்புமிகு நீதியரசர் ஆர். சுப்பிரமணியன் நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் நிர்வாக நீதிபதி வேலூர் மாவட்டம் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தேங்க்ஸ்.
Thank you, sir. தற்போது ராணிப்பேட்டை வழக்கறிஞர் சங்க தலைவர் முனைவர் திரு ஆர் சுரேந்திரன் வழக்கறிஞர் அவர்களை மாண்புமிகு நீதியரசர் திரு ஆர் சுப்பிரமணியன் நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் நிர்வாக நீதிபதி வேலூர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். Thank you, sir. தற்போது பார் அசோசியேஷன் வாலாஜா வழக்கறிஞர் சங்க தலைவர் திரு கே இளங்கோவன் வழக்கறிஞர் அவர்களை மாண்புமிகு நீதியரசர் திரு ஆர்.டி. டிகாராமன் நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றம் மண்ணின் மைந்தர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். Thank you, sir. தற்போது ஆற்காடு வழக்கறிஞர் சங்க தலைவர் திரு ஜி.டி. நந்தகுமார் வழக்கறிஞர் அவர்களை மாண்புமிகு நீதியரசர் திரு ஆர்.டி. டிகாராமன் நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றம் மண்ணின் மைந்தர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி மரியாதை செய்ய அன்புடன் அழைக்கின்றோம். Thank you, sir. தற்போது பார் அசோசியேஷன் அரக்கோணம் வழக்கறிஞர் சங்க செயலாளர் திரு ஏ ஜானகிராமன் வழக்கறிஞர் அவர்களை மாண்புமிகு நீதியரசர் திரு எம் நிர்மல்குமார் நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றம் மண்ணின் மைந்தர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். Thank you, sir. தற்போது பார் அசோசியேஷன் அரக்கோணம் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் திரு ஆர் லோகாபிராமன் வழக்கறிஞர் அவர்களை மாண்புமிகு நீதியரசர் திரு எம் நிர்மல்குமார் நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றம் மண்ணின் மைந்தர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி மரியாதை செய்ய அன்புடன் அழைக்கின்றோம். Thank you, sir. Now I kindly request Mr. Haridas, Secretary, Arkonam Advocates Association, to adorn Lordship Justice Tirupattur Devanand, Judge, High Court of Madras, and Portfolio Judge of Vellore District with shawl. வழக்கறிஞர் அவர்களுக்கு நன்றி. Now I kindly request Mr. S. Tyagarajan, President, Arkonam Advocates Association, to honor Lordship Justice Tirupattur Devanand, Judge, High Court of Madras, and Portfolio Judge of Vellore District with memento. வழக்கறிஞர் அவர்களுக்கு நன்றி. தற்போது பார் அசோசியேஷன் திருப்பத்தூர் வழக்கறிஞர்கள் சங்க செயலாளர் எம் முத்தமிழ் செல்வி வழக்கறிஞர் அவர்களை மாண்புமிகு நீதியரசர் திரு ஜே சத்யநாராயண பிரசாத் நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றம் மண்ணின் மைந்தர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். Thank you, madam. தற்போது பார் அசோசியேஷன் திருப்பத்தூர் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் திரு ஞானமோகன் வழக்கறிஞர் அவர்களை மாண்புமிகு நீதியரசர் திரு ஜே சத்யநாராயண பிரசாத் நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றம் மண்ணின் மைந்தர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். Thank you, sir. தற்போது அட்வொகேட் அசோசியேஷன் ஆம்பூர் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் திரு எஸ் தரணி வழக்கறிஞர் அவர்களை மாண்புமிகு நீதியரசர் மாண்புமிகு வேலூர் முதன்மை மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதி முனைவர் திரு பி முருகன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். Thank you, sir.
அசோசியேஷன் ஆம்பூர் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் திரு எஸ் சந்திரன் வழக்கறிஞர் அவர்களை மாண்புமிகு வேலூர் முதன்மை மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதி முனைவர் திரு பி முருகன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். Thank you, sir. தற்போது அட்வொகேட் லாயர்ஸ் அசோசியேஷன் வாணியம்பாடி வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் திரு கே உமர் வழக்கறிஞர் அவர்களை மாண்புமிகு வேலூர் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் திரு ஜி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். Thank you, sir. தற்போது பார் அசோசியேஷன் வாணியம்பாடி வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் திரு டி சம்பத் வழக்கறிஞர் அவர்களை மாண்புமிகு வேலூர் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் திரு ஜி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். Thank you, sir. பார் அசோசியேஷன் ராணிப்பேட்டை வழக்கறிஞர்கள் சங்க துணைத் தலைவர் திரு ஜே ராஜேந்திரன் வழக்கறிஞர் அவர்களை பார் அசோசியேஷன் ராணிப்பேட்டை வழக்கறிஞர் சங்க தலைவர் முனைவர் பி சுரேந்திரன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யுமாறு அழைக்கின்றோம். Thank you, sir. பார் அசோசியேஷன் சோளிங்கர் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் திரு ஒய் சி ரகுராமராஜு வழக்கறிஞர் அவர்களை பார் அசோசியேஷன் ராணிப்பேட்டை வழக்கறிஞர் சங்க தலைவர் முனைவர் வி சுரேந்திரன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். Thank you, sir. On behalf of the combined courts of Vellore District Judiciary, it is time to honor the lordships. Now, I kindly request Honorable Principal District and Sessions Judge, Vellore, Dr. P. Murugan, to honor Lordship Justice Thiru R. Subramaniam, Judge, High Court of Madras and Portfolio Judge of Vellore District with book and memento. மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கு நன்றி. Now I kindly request Honorable Principal Labour Judge, Vellore, Thiru R. Shankar, to honor Lordship Justice Thiru R. M. T. Tikaraman, Judge, High Court of Madras, Son of Soil, with book and memento. மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கு நன்றி. Now, I kindly request Honorable Family Court Judge, Vellore, Thiru M. Sivaprakasam, to honor Lordship Justice Thiru M. Nirmal Kumar, Judge, High Court of Madras, Son of Soil, with book and memento. மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கு நன்றி. Now I kindly request Honorable First Additional District Judge, Vellore, Tirumati G. Shanti, to honor Lordship Justice Thiru Battu Devanand, Judge, High Court of Madras,
and Portfolio Judge of Vellore District with book and memento. மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கு நன்றி. Now I kindly request Honorable Fast Track Court 1 Additional District Judge Vellore Tirumati P. Revati to honor Lordship Justice Thiru J. Satyanarayana Prasad, Judge, High Court of Madras, son of soil, with book and memento. மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கு நன்றி. Now, I kindly request learned Ranipet subjudge Thiru Yashwant Rao Ingersol to honor our principal district and sessions judge Vellore Dr. P. Murugan with book and memento. நீதிபதி அவர்களுக்கு நன்றி. Now, I kindly request learned District Munsif cum Judicial Magistrate Ranipet Thiru Naveen Durai Babu to honor Honorable Chief Judicial Magistrate Vellore Thiru G. Radhakrishnan with book and memento. நீதிபதி அவர்களுக்கு நன்றி. Now, I kindly request Edmund Sheristadar, Principal District and Sessions Court, Vellore, Mr. Thiruvengadam, to honor President Ranipet Bar Association, Dr. R. Surendran, with book and memento. சிரஸ்ததார் அவர்களுக்கு நன்றி. Now, I humbly request President Ranipet Bar Association, Dr. R. Surendran, Advocate, to deliver his special address. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு ஆர். சுப்பிரமணியன் அவர்களே மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர் மாண்புமிகு நீதியரசர் R.M. ராமன் ஐயா அவர்களே மற்றும் மாண்புமிகு நீதியரசர் பட்டு தேவநந்தன் ஐயா அவர்களே மற்றும் மாண்புமிகு நீதியரசர் நிர்மல்குமார் ஐயா அவர்களே மற்றும் மாண்புமிகு நீதியரசர் சத்யநாராயணா பிரசாத் ஐயா அவர்களே மற்றும் வேலூர் மாவட்ட முதன்மை நீதிபதி ஐயா அவர்களே, குற்றவியல் நடுவர் நீதிமன்ற முதன்மை ஐயா அவர்களே, இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தின் நீதித்துறை நீதிபதி அவர்களே, அரக்கோணம் மாவட்டத்தின் வழக்கறிஞர் சங்கத்தின் இரண்டு சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்களே, சோளிங்கர் வழக்கறிஞர்களே, வாலாஜா வழக்கறிஞர் பெருமக்களே, ராணிப்பேட்டை வழக்கறிஞர் பெருமக்களே, ஆற்காடு மற்றும் வேலூர், குடியாத்தம், ஆம்பூர், வாணியம்பாடி, திருப்பத்தூர் அனைத்து ஊர்களில் இருந்து வந்திருக்கும் நமது வழக்கறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் முதல் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா மிகவும் சிறப்பு வாழ்ந்தது. வாலாஜா என்பது ராணிப்பேட்டை மாவட்டமாக இருந்தாலும் இந்த வாலாஜாவை ராணிப்பேட்டை மாவட்டமாக இருந்தாலும் வாலாஜா உட்கோட்டத்துக்கு உட்பட்டது தான் ராணிப்பேட்டை. அது ஒரு சிறப்பு. மற்றும் நமது தமிழ்நாட்டிலே முதலாக ரயில்வே நிலையம் வந்த இடம்
வாலாஜா என்பது சிறப்பு வாய்ந்த இடம். தமிழ்நாட்டில் முதல் நகராட்சி உருவாக்கப்பட்டது தமிழகத்திலே வாலாஜா தான் முதலிடம். மற்றும் கோவில்கள் சிறந்த இந்த நகரத்தில் இந்த விழா சிறப்பாக நடைபெறுவது அனைவருக்கும் எங்களுக்கும் எங்கள் ஊர் மக்களுக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த 2019ஆம் ஆண்டு மாவட்டம் பிரிக்கப்பட்டு தற்போது 2024ஆம் ஆண்டு நமது மாவட்ட நீதிபதி மன்ற திறப்பு விழா மிகவும் சிறப்பாக நடைபெறுவது எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தெரிவித்து, எங்கள் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக இங்கு வந்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து நன்றி கூறிய வணக்கம். வாலாஜா நகரத்தின் சிறப்புகளை எடுத்து மிகச் சிறப்பாக சிறப்புரை ஆற்றிய வழக்கறிஞர் சங்க தலைவர் முனைவர் சுரேந்திரன் அவர்களுக்கு நன்றி. Our Lordship, Honorable Justice Thiru J. Satyanarayana Prasad, Judge, High Court of Madras, has had a rich practice in the High Court and before Lordship's elevation had appeared as standing counsel for various organizations. Further, Lordship's father was a district and sessions judge. Now, I humbly request our Lordship, Honorable Justice Thiru J. Satyanarayana Prasad, Judge, High Court of Madras and son of soil, to grace this occasion with a special address. My dear esteemed brothers, Justice R.M. Subramanian, Justice R.M. Chichika Raman, Justice Bhattu Devanand, Justice M. Nirmal Kumar, other dignitaries on the dais and off the dais, judicial officers of the erstwhile Vellore district, Ranipet and Tirupattur districts, and other staff members, other court staff members, media persons, ladies and gentlemen. Today is a very proud and memorable moment for me in my life for two things. First is, after my elevation as a judge of this illustrious Madras High Court, this is the first court inauguration function which I am attending. And that too as a son of this soil. My father belongs to Pulivalam village in Arakonam. I was just imagining 75 years back how Arakonam would be. My father joined the judicial service in 1950 as district munsif before practicing in Madras High Court under an eminent jurist and legend and the then Advocate General Mr. K. Raja here. So today, before that, people used to travel all the way to Vellore, where the district court is situated, either maybe from Valaja or Tirupattur or Sholingar or Arakonam. Now you have got the district court here in Ranipet itself, as well as Tirupattur. So my earnest appeal and humble request to the general public and the litigant, please make use of it. Now you'll be saving money, saving time for traveling, and in one way, justice would have been delayed, which means it is denied. But now, since you are having the court at the approachable distance, please utilize this opportunity. Those who are deprived of justice, approach the court and get justice. Once again, I thank one and all for giving me this opportunity. Nandri Vanakkam. Thank you, Lordship, for reminiscing Lordship's memories with us and Lordship's encouraging address. Thank you, Lordship. Our Lordship, Honorable Justice Thiru Bhattu Devanand, Judge, High Court of Madras and Portfolio Judge, Vellore, hails from Krishna district, Andhra Pradesh, and was a standing counsel for various central government undertakings before Lordship's elevation. His Lordship was elected as the member of the Bar Council of the state of Andhra Pradesh in the year 2006 and was a government pleader in the High Court
from the year 2014 to the year 2019. ఇప్పుడు గౌరవనీయులైన మద్రాసు హైకోర్టు జడ్జి గారు మరియు వెల్లూరు డిస్ట్రిక్ట్ పోర్ట్ఫోలియో జడ్జి గారైన శ్రీ ఇతులు న్యాయమూర్తి భట్టు దేవానంద్ గారిని తన ప్రత్యేక ప్రసంగంతో ఈ వేదికను అలంకరించాలని సవినయంగా కోరుతున్నాము. My esteemed brother, Senior Judge of the Madras High Court, Justice R. Subramanian, the Portfolio Judge of Vellore District, esteemed brothers and son of the soils, Justice T.K. Raman, Justice Nirmal Kumar, and Justice Satyanarayan Prasad, Judges of the Madras High Court, Dr. P. Murugan, Principal District and Session Judge Vellore, Judicial officers working in these 3 districts, Dr. V. Surendran, President Bar Association Ranipet and members of that association, Thiru A. Gnanamohan, President Bar Association Tirupattur and members of that association, Thiru R. Logabiraman, President Bar Association Arakonam and its members, Thiru S. Tyagarajan, President Arakonam Advocates Association and its members, members of the Bar Association of these 3 districts, staff of the district judiciary, advocate clerks, government officials, police personnel, print and electronic media, ladies and gentlemen, good morning to all. Ellarku vanakkam. Nalla irkiya? I know you are all aware, I came from Andhra Pradesh. I don't know Tamil. That's why I request all of you to permit me to continue my speech in English. I am very glad and happy to be here on this auspicious occasion of inauguration of district and session courts and chief judicial magistrate courts at Ranipet district and sessions court and chief judicial magistrate court at Tirupattur district and additional district and sessions court and judicial magistrate court number 2 at Arakonam. I am very thankful to Justice Sanjay Vijay Kumar Gangapurwala, the Honorable Chief Justice of our Madras High Court, for giving me the opportunity to be the portfolio judge of the Vellore district and be a part of this auspicious occasion. Next, we are all have to thank Justice R. Subramaniam, the Senior Judge of the Madras High Court and Portfolio Judge of Vellore District, who is the person behind this auspicious program. Because of their lordship persuasion only, now we are celebrating this historic occasion of inauguration of 2 district courts. Thank you, sir. I personally feel every member of the society is a stakeholder in the judicial administration. Those persons who are aggrieved, who are oppressed, who are depressed, and who are suppressed shall go to the court seeking ventilation of their grievances and for justice. When they enter the court, they have to feel that it is the place where one is ready to hear them. For that purpose, they need a court. The court should be a place where any person feels that he will get justice. The government and the High Court have to ensure that there is a reasonable distance for stakeholders of judicial administration. The access to justice is one of the most fundamental tenets of the Constitution. Therefore, to ensure such access, adequate infrastructures needs to be provided to the courts. This aspect is required for correlation between the access to justice and physical infrastructure. It is a responsibility of the central and state governments to provide better infrastructure to the courts. If better infrastructure is provided,
it would be much easier to pursue the noble cause of dispensing justice. I am confident that with these new courts, the members of the bar and the litigant public will get benefit from the system of delivery of justice. On this occasion, I congratulate Srimati C.S. Meena Kumari, who is posted as Principal District and Session Judge of Tirupattur District, and Thiru M. Selvam, who is posted as Principal District and Session Judge of Ranipet, Thiru S. John Sundarlal Suresh, who is posted as Additional District Judge of newly sanctioned Additional District Court, Arakonam. I request all of you to help everyone to get justice irrespective of their status, caste, creed, reason, religion and gender. I am very overwhelmed the way I have been received here. With this, I conclude. Thank you all. I wish all the best and good luck in life to all. Jai Hind. We thank your Lordship for your inspiring and socially sensitive address. மாண்புமிகு நீதியரசர் திரு எம் நிர்மல்குமார் மண்ணின் மைந்தர் நீதியரசராக பதவியேற்பதற்கு முன்பு சிவில் மற்றும் குற்றவியல் நீதிமன்றங்கள், மனித உரிமை ஆணையம், நுகர்வோர் ஆணையம் மற்றும் பல நீதிமன்றங்களில் வழக்கறிஞராக சிறப்பாக பணியாற்றியுள்ளார். மத்திய அரசின் சுங்கம் மற்றும் கலால் துறை மற்றும் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறையின் உதவி ஆணையராகவும் பணியாற்றியுள்ளார். பிறகு மீண்டும் வழக்கறிஞர் பணிக்கு திரும்பி மூத்த வழக்கறிஞர் திரு கே அசோகன் அவர்களுக்கு பல வழக்குகளில் உதவி புரிந்துள்ளார் மற்றும் பல முக்கியத்துவம் வாய்ந்த CBI வழக்குகளில் ஆஜராகி திறம்பட வாதம் செய்துள்ளார். மாண்புமிகு நீதியரசர் திரு எம் நிர்மல்குமார் நீதிபதி, சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மண்ணின் மைந்தர் அவர்களை சிறப்புரை ஆற்ற பணிவன்புடன் அழைக்கின்றோம். Good afternoon to all. My respects to presence in the dais and of the dais, my brothers and sisters. I am very happy to be here. It is to be here amongst you. It's a nostalgical moment for me. Though my parents, my father was born and brought up here, studied here, and we settled in Chennai. And I was born and brought up in Chennai, and throughout my career and life, I've been in Chennai. But still, for occasions or other thing, for family functions, I used to come here. And I also attended a lot of marriages in the same hall of my cousins and relatives. But coming here with the identification and among the lawyer fraternity to be with you is something great, which a unique opportunity, which I think I treasure it. And you all are lucky that normally, because I've been a portfolio judge for other two districts earlier, and whenever we used to open the new district courts or open another bifurcate and start a new court, there will be a lot of protests from one group or one group of advocates where the bifurcation normally takes place. But I was surprised to see here no such disharmony between any of the bar. That is a great thing and a wonderful thing. Though now two district courts have been formed and a lot of work is to be divided, but still all the advocates are in harmony. There is no distrust among them. That is one thing. And number two, of my experience in the judiciary, I could see, reviewing the districts, I could say that the combined Vellore District Advocates Association is one of the best association and one of the association which does not go take agitation, boycott courts as a drop of a hat. Maybe you do it, but considering the other districts where boycotts have been held, here it is comparatively much less of dates. I would wish that also to be avoided in future. Whatever may be your advocate's grievance, you can always address the bench. If it's going to be decided by the bench, you can address the bench, or it requires a public attention, or it requires to show your solidarity. That can be done in your lunch break or after the court hours or before getting into the court. It is not necessary that you have to give a call and have a boycott. That I think I request all of you to have in your mind and in future continue to work. And now
I'll also advise advocates, now the advent of all electronic devices, electronic method of filing everything in online, you all get updated, otherwise you will be lost in the race. So get updated for filing, because from 1/4 everything is going to be compulsory e-filing. So all get updated, and whatever may be the difficulty, you can always address the officers in the court so that they can help you, staff in the court can help you. It is a transformation process. Naturally, there will be some hits, but we all have to cope up and we have to do it. And what else to say? This is the what I thought I can share with you. And apart from it, this you have after bifurcation, now we have around there are around 16 courts for each new districts and 28 courts for the Vellore district, of which from Vellore district to the principal district, Vellore district to Ranipet and Tirupattur, around 235 cases to the Ranipet from the principal district court has been transferred, and 160 cases has been transferred to Tirupattur district, and likewise from the SC/ST court, Mahila court and POCSO court, 190 cases have been transferred to Ranipet, and for Tirupur 229 cases have been transferred, and for the Chief Judicial Magistrate court at Vellore, from Vellore to Ranipet it is 60, Tirupattur it is 48. For what reason this data I am giving to you is that now on the day one, that is from tomorrow, you are going to have this number of new cases to you. There is an avenue for every advocate here to get into the case, to get an opportunity to do the case. These are the cases which are there in Vellore, because not all Vellore advocates can come here. Maybe they can avail the service of young lawyers, juniors, to represent them or assist them, or in fact they can also hand over the cases to you. It is an opportunity, it is an opening. So far for POCSO cases, for SC/ST cases, you have to go there, it comes down to here. Likewise in the CJM court, now the PCI cases, company cases, Sarfasi cases, which you have to go to Vellore, comes to you to your doorsteps at Ranipet and Tirupattur. So young advocates, you take this an opportunity to get into the new cases, do well. It's a good opportunity to make money, make name in the profession, and you can come up. And last but not the least, your parents might have given you an initial when you are born, but your senior gives you an initial when you get into the profession. That is the reason I say it is like Godfather, you are baptized second time. See, I have been identified in the profession as junior of K. Ashokan, not of my father. So that initial of your senior is important. Seniors guiding the juniors is important. Likewise, juniors getting into the profession, getting into a senior, getting trained is very much important. Nowadays, that is lacking. This you all to have follow. And I am a first generation lawyer, but for my senior, I would not have come into the profession, I would not have survived, and I would not have been here. Even first generation lawyers, if you hard work, if you are honest, you are able to deliver justice, you are able to prepare the case well, you are able to perform well, make your mark in the profession, you will be called one day to adorn the chair. I wish all the best to every juniors and every advocates. Thank you. We thank you, Lordship, for sharing his nostalgic memories with us and for encouraging the advocates for the smooth transition and Lordship's precious advice to the upcoming advocates. மாண்புமிகு நீதியரசர் திரு R.M.T. டிகாராமன் மண்ணின் மைந்தர் நீதியரசராக பதவியேற்பதற்கு முன்பாக வழக்கறிஞர் ஓய்வு பெற்ற நீதியரசர் மாண்புமிகு திரு ஜே கனகராஜ் அவர்களிடம் பயிற்சி பெற்று பின்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதி பேராணை மற்றும் மேல்முறையீட்டு வழக்குகளை திறம்பட கையாண்டு வந்தார். பின்பு 2005ஆம் ஆண்டு நேரடி மாவட்ட நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்பட்டார். பின்னர் கிருஷ்ணகிரி, மதுரை, சென்னை மற்றும் முதன்மை மாவட்ட நீதிபதி திருவண்ணாமலை, ஈரோடு மற்றும் கூடுதல் பதிவாளர் விழிப்புணர்வு சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலர் உறுப்பினராக பணியாற்றி ஐக்கிய நாடு சபை நடத்திய கருத்தரங்கில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றியுள்ளார். மாண்புமிகு நீதியரசர் திரு R.M.T. டிகாராமன் நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மண்ணின் மைந்தர் அவர்களை சிறப்புரையாற்ற பணிவன்புடன் அழைக்கின்றோம். எனக்கு என்னத்துக்குப்பா அறிமுகம், நான் பழைய முகம் தானே.
I am happy and glad to be the part of this function. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பவர்களும் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 3 விஷயங்களை எனக்கு ஒதுக்கப்பட்ட 10 நிமிடத்திற்குள் சொல்லலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக புதியதாக வருகின்ற நீதிமன்றங்களை பற்றியும் வழக்கறிஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் என்னுடைய சகோதர நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள். அதையே நான் திருப்பி சொல்ல ஆசைப்படவில்லை. புதிதாக நமது வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் அனைவருக்கும் சந்தோஷம். அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா யார், தாத்தா பாட்டி யார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை வந்தால் அப்படி இன்னைக்கு 2 குழந்தை ட்வின்ஸ் மாதிரி வந்திருக்குது. அதனால் திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றமும் ராணிப்பேட்டை மாவட்ட நீதிமன்றமும் நீண்ட காலமாக கனவாக இருந்த ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை பிரிவு செய்த பின்பும் நீதித்துறையிலே சற்று தாமதமாக வந்ததற்கு நிர்வாக காரணம்தான் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். ஒரு புதிய வரவு வரும்போது அந்த வீட்டை பற்றிய ஒரு பழைய வரலாறை தெரிந்து கொள்வது அவசியம் என்பது என்னுடைய எண்ணம். அதன் அடிப்படையில் இந்த புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ராணிப்பேட்டை மாவட்ட நீதிமன்றம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றங்களுடைய பழைய வரலாறை பார்க்கின்ற போது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் முதல்ல சித்தூரில் தான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருந்திருக்கு. வேலூருக்கும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தான் அப்பீல் போட்டிருக்காங்க. வேலூரில் இருந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் திருப்பத்தூர்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் 1920 தான் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டாக மாறி வந்திருக்கு. 1920 அது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். அப்போது ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் 302 மர்டர் கேஸ்லாம் நடத்துவாங்க. 1949 செப்பரேஷன் ஜிஓ அப்படின்னு சுதந்திரம் பெற்ற பின்பு ரிப்பப்ளிக்கு முன்னாடி ஒரு ஜிஓ போடுறாங்க 3908ன்னு. அந்த ஜிஓவில் தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் ஜுடிஷியல் சர்வீஸ் தனியாகவும் பிரித்து அப்போ தான் பிரிக்கிறாங்க. 1920 வந்த அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு 1949 டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஃபார் நாத்தார்கா டிஸ்ட்ரிக்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபார் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். 2 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரே டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தான். சிஜேஎம் 2 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரே சிஜேஎம் தான். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இங்கே 3 நாள் இருப்பார், சிஜேஎம் செங்கல்பட்டில் 3 நாள் இருப்பார். அப்புறம் அவர் இங்கே வருவார், இவர் அங்கே போவார். அப்படி தான் ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. வேலூர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இருந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் 1993 திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அங்கே ஃபார்ம் ஆச்சு. இன்றைக்கி 2024 ராணிப்பேட்டில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் முதன்மை மாவட்ட நீதிமன்றம் அமைந்திருக்குது. இந்த சித்தூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட நீதிமன்றத்தில் இருக்கும்போது திருக்கோயிலூர் அங்கே இருந்த முன்சிப் கோர்ட்டில் இருந்து 1890 ஆரணி முன்சிப் கோர்ட்டு அப்போ தான் பிரிஞ்சு வருது. ஆரணி முன்சிப் கோர்ட் பிரிஞ்சு வந்த பிறகு ராணிப்பேட்டைக்கு 1902 ராணிப்பேட்டை முன்சிப் கோர்ட் பிரிஞ்சு வருது. ராணிப்பேட்டை முன்சிப் கோர்ட் 6லேருந்து பிரிஞ்சு வரும்போது வக்கீல் அந்தாச்சாரி இங்கே இருக்கிறார், நமக்கு தெரிஞ்சிருக்கும். அவருடைய தாத்தா தான் ஃபஸ்ட்டு வக்கீல் அட் ராணிப்பேட். ஆரணியிலிருந்து அவங்க தாத்தாவும் அவங்க அப்பாவும் 2 பேரும் தான் இங்கே வராங்க. நம்ம டவர் கூண்டு பக்கத்தில் தான் அவர் வீடு இருந்தது. அதனால் அந்த தெருவை வக்கீல் தெருவுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு வராங்க. அப்புறம் நரசிம்ம ஐயர்னு ஒருத்தர் வராரு. அவர் 2 பேரும் தான் முதலாக இந்த 1902 டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட் அட் ராணிப்பேட்டை வந்தபோது அவங்க தான் முன்சிஃபாக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திருக்கோயிலூரில் இருந்த அந்த முன்சிப் கோர்ட்டு திருப்பத்தூரில் 1892 ஆரணிக்கு வந்த பிறகு 2 வருஷம் கழிச்சு திருப்பத்தூரில் முன்சிப் கோர்ட்டு அது செக்ரிகேட் ஆகி வருது. இப்படி தான் நம்ம ஆரணிக்கிலிருந்து முன்சிப் கோர்ட் வந்தது.
பிடிஜே கோர்ட் வேலூர், சிதம்பரம், சித்தூர், வேலூர், திருவண்ணாமலை பிரிஞ்சு இப்படி திருப்பி வந்தது. சிஜேஎம் கோர்ட் இன்னைக்கு வந்திருக்கு. சித்தூரில் இருந்த முன்சிப் கோர்ட்லேருந்து நம்ம ஷோலிங்கருக்கு வந்து 1892 முன்சிப் கோர்ட், சித்தூர் கோர்ட்லேருந்து முன்சிப் கோர்ட் வருது. ஸோ நம்ம ராணிப்பேட்டை பொறுத்த வரைக்கும் முன்சிப் கோர்ட்டு அப்படின்னு பார்த்தா நம்ம ஷோலிங்கர் தான் ஓல்டஸ்ட் முன்சிப் கோர்ட்டு. அதை விட ஓல்டஸ்ட் கோர்ட் வந்து வாலாஜா செகண்ட் ஜேஎம். ஆக்சுவலாக அதனுடைய ஸ்டோரி எப்படி வருதுன்னா, எங்கள் ஊர் ஆர்காட் நவாப் இருந்தார். அவருடைய கசின் பிரதர் வந்து பிரின்ஸ் வாலாஜா. ஆர்காடு நவாபுக்கு வந்து அமீர் மகால் அப்படின்னு ராயப்பேட்டையில் ஒரு பெரிய கோட்டை இருக்குது. அது இட் இஸ் எக்ஸம்டட் ஃப்ரம் ஐபிசி. அவருடைய கசின் பிரதருக்கு வந்து பீச்சில் நம்ம ஏழகத்துக்கு பின்னாடி அவர் பங்களா இருந்தது. அந்த பங்களா டேக்கன் ஓவர் ஆகி இப்போ நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் அங்கே தான் இருக்கு. அவருடைய இடத்துல தான் நம்ம எம்ஏஎம் செட்டியார் குரூப் இடத்த வாங்கி கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டினாங்க. அவர் பேரில் தான் அந்த வாலாஜா ரோடு, அந்த ரோடு வச்சிருக்கிறாங்க. அந்த பிரின்ஸ் வாலாஜா வாஸ் க்ளோசர் டு பிரிட்டிஷ். அதனால் முதலாக வாலாஜா தான் வந்து சவுத் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு வந்து முனிசிபாலிட்டியாக கான்ஸ்டியூட் பண்ண அந்த வாலாஜா தான். அடுத்து வந்து பெஞ்ச் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டும் வந்து வாலாஜாவில் தான் வருது. அது செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டாக மாறும்போது கொஞ்சம் ரெக்கார்ட் மிஸ் ஆனதுனால நீதித்துறையில் எங்ககிட்ட இருக்கிற ரெக்கார்டுக்கும் கவர்மெண்ட்டில் இருக்கிற ரெக்கார்டுக்கும் அதில் கொஞ்சம் வித்தியாசம் வருது. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஓல்டஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுன்னு பார்த்தா வாலாஜா ஜேஎம் 2 more than 160 years. இந்த வாலாஜா கோர்ட்டில் அப்போ வந்து பெஞ்ச் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து ஃபேமஸான கேஸுங்க பார்த்தீங்கன்னா தெஃப்ட் ஆஃப் கோட்டு. இந்த ஏலகிரி மலையில் இருக்கும் ஜம்னா பாரி அப்படின்னு ஒரு ஆடு. அது வந்து குட்டி மாடு அளவுக்கு இருக்கும். அது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அந்த ஒரு ஆடை வெட்டா தெரு ஃபுல்லாக போடலாம் பிரியாணி என்னுவாங்க. அந்த மாதிரி தெஃப்ட் ஆஃப் அந்த கேஸும் தெஃப்ட் ஆஃப் சைக்கிள் தான் அங்கே வரும். என்னுடைய மாமா பி.கே. தர்மன் வேலூரில் வழக்கறிஞராக இருந்தபோது அவர் சொன்ன ஒரு செவிவெடி செய்தி வந்து, பழைய சிவன் கோயில் பக்கத்தில் தாசில்தார் நாராயணசாமி பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சைக்கிள் வச்சுருந்தார். வெளியே வந்து நாராயணசாமி பிள்ளை தாசில்தார்னு போர்டு போட்டிருப்பார். அவர் சைக்கிளே ஒருத்தன் திருடி விட்டான். அது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த ரத்தனகிரி கோயில் பக்கத்தில் பூட்டு தாக்குன்னு ஒன்று இடம் இருக்குது. அது எதுக்கு ஃபேமஸ், என்ன இது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த கண்டினியூட்டிக்காக சொல்கிறேன். அந்த திருடனை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. அவர் வந்து சைக்கிள் ஸ்பேர் பார்ட்ஸாக இருக்குது எல்லாமே. தாசில்தார் சொன்ன திருடனை கூட்டு வா அப்படின்றாரு. கூட்டிகிட்டு வந்தவொடனே எஸ்ஐ, அது வாலாஜா தாலுக்கா, அப்போ வாலாஜா தாலுக்கா தான் பெருசு. நீ என்னப்பா தாசில்தார் வீட்லேயே வந்து சைக்கிள் திருடி இருக்கே அப்படின்னு அவனை போட்டு அடிக்கிறாங்க. எனக்கு தெரியாதுங்க ஐயா அப்படின்றான். ஆனால் தாசில்தார் வந்து ஐயா சொல்லிட்டு வீட்டாண்ட இந்த பார் போர்டு பார்த்தியா, இங்கிலீஷில் எழுதிக்கிறது இல்லை நாராயணசாமி பிள்ளை தாசில்தார்னு. ஐயா எனக்கு தெரியாதியா அப்படின்றான். அடித்த உடனே ஐயா எனக்கு இங்கிலீஷ் தெரியாதியா, அதனால தான் திருடி விட்டேன் அப்படின்னா. நான் வந்து 2005 வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக ஃபஸ்ட்டு ட்ரைனிங் போஸ்ட்டு கிருஷ்ணகிரியில் போட்டாங்க. அப்போ இந்த தகவலை என்னுடைய மாமா சொல்லி, கிருஷ்ணகிரியில் பைக் விட்றேன், வெளியே போர்டு தமிழ் எழுது, இல்லைன்னா பைக்கை தள்ளிட்டு போயிடுவான் அப்படின்னு. சரி, நான் போய் கிருஷ்ணகிரியில் சொல்லி தமிழை எழுத சொன்னேன். அவன் போர்டுக்காரன் என்னது சார் தமிழில் எழுதுறான்னா, இந்த ஸ்டோரியை சொல்லி இந்த மாதிரிப்பா, அதனால் திருடவனு கூட நான் ஜட்ஜி விடுன்னு தெரிஞ்சாதான் பைக்கை விட்டுட்டு போவான், அதனால் நீங்கள் விட்டு போவான். வாடகை வீட்டில் தான் இருந்தேன். 1 மாதம் கழித்து போர்டு எடுத்துன்னு வந்தான். போர்டில் 2 லாங்குவேஜ் இருந்தது. ஒன்று தமிழ், இன்னொன்று தெலுங்கு இருந்தது. நான் அவனை கேட்டேன், என்னத்துக்குப்பா தெலுங்குல எழுதினா? சார் புத்தூர் 10 கிலோமீட்டர் தான் இருக்கு, அதனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவே நான் எழுதி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னான். அது எனக்கு ரொம்ப, நான் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆன புதுசில் அது எனக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக தெரிஞ்சது. இந்த வாலாஜாவில் இன்னைக்கு நம்ம மாண்புமிகு ஜஸ்டிஸ் சுப்பிரமணியம் அவர்களுடைய திருக்கரங்களால் இந்த நீதிமன்றம் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் வந்து 160 வருடத்திற்கு முன்னால் வாலாஜாவில் செகண்ட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் தரன மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு ஃபீல் பண்ணுறேன். அந்த நிகழ்ச்சியில் நானும் ஒரு பங்காக இருக்கிறேன் என்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
கமிஷனர் ஆஃப் ஓத்தில் எல்லாருக்கும் வந்து இப்போ எல்லாம் தெரியும், எவிடன்ஸு எடுக்கலாம், அட்டஸ்டேஷன் பண்ணலாம் அப்படின்றது. நிறைய பேரை கமிஷனர் ஆஃப் ஓத்தை அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ புதுசாக டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வந்து அவர் ஒரு 25 பேர் அப்பாயின்ட் பண்ணுவார். இந்த விஷயத்தில் ஒரு விஷயம் சொல்லும்போது, சித்தூர் மாவட்டத்தில் இந்த ராணிப்பேட்டை ஒரு அங்கமாக இருந்த வந்த காலத்தில் காணி பிள்ளையார் அப்படின்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் சாட்சி விநாயகர். அதில் பாலு செட்டியார் அப்படிங்கிற ஒரு காஞ்சிபுரம் செட்டியார் வந்து ஆரணியில் ஒருத்தருக்கு வந்து 12 ரூபாய் கொடுத்துருக்கிறாரு ப்ரோ நோட்டு மேல. அது 2 பேரும் போனவொன்னே அந்த டிஃபெண்டன்ட் பணம் வாங்கின வந்து 8 ரூபாய் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சாமி முன்னாடி விபூதி மேலே சாட்சி பண்ணாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட் அட் சித்தூரில் based upon the evidence given by the person before the Sachi Vinayagar, degree will be passed. இந்த மாதிரி டிகிரி பாஸ் பண்ணக்கூடிய அந்த டிகிரி காப்பி வந்து பழைய ஜஸ்டிஸ் தேவதாஸ் வந்து வேலூர்ல CJM இருக்கும்போது எனக்கு காமிச்சார். பார்ப்பா, நான் உங்க ஊர்லாம் அந்த காலத்துல சாமிக்கு எவ்வளவு தூரத்துக்கு பயந்து இருந்திருக்காங்க பாருங்க, இன்னைக்கெல்லாம் வந்து எல்லாம் பொய் சாட்சி சொல்றான், கோர்ட்ல வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா. ஸோ கமிஷனர் ஆஃப் ஓத்தில் வந்து எவிடன்ஸ் எடுக்க நம்ம ஆர்டர் போடும்போது எனக்கு நம்ம சாட்சி விநாயகர் தான் ஞாபகம் வரும். அந்த மாதிரி நம்ம ஊரில் அந்த காலத்துலலாம் வந்து சாமிக்கு கட்டுப்பட்டு நீதிக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த ஊர் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக தெஃப்ட் கேஸில் உங்களுக்கு நிறைய தெரியும். பட் ஃபஸ்ட்டு வந்து சார் நிர்மல்குமார் அதிகமான வழக்குகளை நடத்தினவர். 379ல் ஒரே வருஷத்தில் ஒரு 4-5 கேஸ் பண்ணியிருந்தா எல்லா கேஸையும் கிளப் பண்ணி நடத்தலாம்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அதே பேசிஸில் அவர் தேவதாஸ் இங்கே CJM கம் ADJவாக இருக்கும்போது இந்த பூட்டு தாக்கு என்ற ஊரில் வந்து பூட்டை பிரேக் பண்ணி எடுக்கிறதுல ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் வெரி எக்ஸ்பெனன்ட். இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ரிலையன்ஸ் ஃபேமிலியில் ஒரு கல்யாணம், அந்த அவ்வளோ பெரிய கல்யாண ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அதில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவ்வளோ பெரிய பங்களாக்குள்ளே போய் லேப்டாப்லாம் தேடின்னு வந்துட்டாங்க. கடைசியில் பார்த்தா அவன் திருச்சி ராம்ஜியில் இருப்பான். ராம்ஜி நகர்னு ஒரு திருச்சியில் ஐயாவுக்கு தெரியும். இந்தியாவில் தெஃப்டில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் வந்து அந்த ராம்ஜி நகர். அதே மாதிரி சவுத் இந்தியாவில் அந்த பூட்டை உடைக்கிறதுல வந்து இந்த பூட்டு தாக்கில் இருந்து அந்த ஒரு குரூப் ஆஃப் ஒரு 3 தெரு ஜனங்க, அதனால தான் பூட்டு தாக்குன்னு. அப்போ தேவாரம் அப்படின்னு ஒருத்தர், அவர் தான் வந்து DIG போலீஸ் இருந்தார். அவர் CJM கூட்டி இந்த மாதிரி இந்த பூட்டு தாக்கலுடைய விஷயம் அப்படி இருக்குதுன்னு சொல்லி எல்லா வழக்குகளையும் எல்லா ஊர்ல இருக்க எல்லா அந்த இந்த இருக்கிற எல்லா தெஃப்ட் கேஸையும் CJM பவர்ஸ் யூஸ் பண்ணி அவர் கோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 70 கேஸை எடுத்தார். அதில் என்னுடைய மாமா சில அக்யூஸ்டுக்கு ஆஜராகும் போது ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு கேலண்டர் இயர்க்குள்ள இருக்கிற கேஸுங்க எல்லாம் கிளப் பண்ணணும்னு சொல்லி அந்த ப்ரொவிஷன் மெமோ போட்டு உடனே அவர் தேவதாசன் சொல்லிட்டாரு, இல்லை கிளப் பண்ணோமா சென்டென்ஸ் வந்து ஹஸ் டு ரன் கன்கரண்ட்லி, இவனுங்களை வெளியே விட்டா ரொம்ப பிரச்சனைன்னு டிஸ்மிஸ் பண்ணிட்டார். அது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கிரிமினல் டிவிஷனாக போய் தட் இஸ் தி ஒன் ஆஃப் தி ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட் டு இந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அஃபென்ஸில் ஒரே வருஷத்தில் ஒரே கேலண்டர் இருக்கக்கூடிய வழக்குகளை கிளப் பண்ணணும்னு சொல்லி போடப்பட்ட உத்தரவு வேலூர்லேருந்து போன உத்தரவு தான். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு தேவதாஸ் ஐயா ஒரு ஆர்டர் போட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற மொத்த பேரும் அங்கேருந்து காலி பண்ணி கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஜெயதேவின்னு ஒரு ஊருக்கு அங்கே போயிட்டாங்க. அந்த குரூப்பை அங்கே வெக்கேட் பண்ணி நீதித்துறையில் வந்து ஒரு நீதிபதி வந்து சிறப்பாக செயல்படும் போது அந்த சமுதாயத்தில் வந்து எவ்வளோ தொலைவுக்கு ஒரு சட்டம் மற்றும் ஒழுங்கு மேம்படுத்தப்படுகிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த ஒடுத்தகாக நான் கருதுகிறேன். அடுத்து நம்ம ADJ கோர்ட்டு ராணிப்பேட்டில் வந்த பிறகு ராஜஸ்தான்லேருந்து ஒரு குரூப் வந்து இங்கே ஒரு தெஃப்டும் ஒரு டெக்காய்டி பண்ணி ஒரு அம்மாவை இது பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து IG வந்து SR ஜாங்கீர் சார் வந்து இந்த குரூப் ஆஃப் பீப்புளை ட்ரேஸ் அவுட் பண்ணி ராஜஸ்தானுக்கு போயிட்டு டெக்காய்டி கேஸில் இருந்து அந்த 11 பேரையும் பிடிச்சிட்டு வந்தார். வேலூர் JM2 அவர் தான் வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் வந்து நம்ம ஜெயிலில் கண்டக்ட் பண்ணார். நம்ம மேஜிஸ்ட்ரேட்டில் யாராவது இருந்தாங்களோ அந்த காப்பி எடுத்து பாருங்க. என்னை பொறுத்த வரையிலும்
அந்த தம்பி பண்ணது வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பதில் பெஸ்ட்டாக பண்ணியிருப்பாரு. அதன் அடிப்படையில் கன்விக்ஷன் ஆச்சு. அதை வந்து சூர்யாவுடைய சினிமா நடிகர் சூர்யாவுடைய தம்பி கார்த்திக் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி அவர் சினிமாவே வந்தாங்க. கார்த்திக் வந்து புல்வானியா இது சினிமாவும் எடுத்தாங்க. அந்த மாதிரி நல்ல நல்ல நிகழ்ச்சிகளையும் சமுதாய சீர்திருத்தங்களுக்கும் சமுதாயத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கு செய்வதற்கும் இந்த ராணிப்பேட்டை அதனுடைய சித்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டமாக இருந்த விஷயத்தில் நடந்திருக்கிறது. இந்த விஷயங்களை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்வதற்கு காரணம், இதெல்லாம் நம்ம கடந்து வந்த பாதை. பாரம்பரியமிக்க இந்த ஒரு பகுதியில இருந்து நம்ம வந்திருக்கிறோம். இங்க நீதித்துறைக்குன்னு ஒரு பெரிய சமூகம் இருக்கிறது என்பதனை தெரிவித்துக் கொள்வதற்கு நான் வந்து கடந்த கால விஷயத்தை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்து எதிர்காலத்திலே இந்த ராணிப்பேட்டை நீதிமன்றத்தை எப்படி எடுத்து செல்ல போகிறார்கள் என்பதனை பற்றி என்னுடைய மூத்த சகோதரர் நீதியரசர் சுப்பிரமணியம் அவர்கள் அதை பற்றி பேசுவார். கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் கோர்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, ஆன்லைன் ஃபைலிங், ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாமும் அவர் பேச இருக்கிறாரு. அதனால் இந்த நிகழ்ச்சியில் வந்து முக்கியமாக நான் ஜஸ்டிஸ் சுப்பிரமணியம் சாருக்கு நான் சொல்ல வந்தது, நாங்கள் மண்ணின் மைந்தராக இருந்தாலும் அனைவரும் கூப்பிட வேண்டும். அந்த மண்ணின் மைந்தர்கள்லாம் கூப்பிட்டு இந்த இடத்துல ஃபங்க்ஷன் நடத்தணுன்றது ஒரு மரபாக இருந்து வந்தது. சில காலத்தில் அந்த மரபு மறந்துட்டாங்க. ஆனால் அவர் ஜஸ்டிஸ் சுப்பிரமணியம் வந்து அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ண அன்றைக்கே வந்து என்னையும் கூப்பிட்டாரு. ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன், ஜஸ்டிஸ் சிவி கார்த்திகேயன், நிர்மல் குமார், சத்யநாராயண பிரசாதெல்லாம் கூப்பிட்டு, சார் நீங்கள் எல்லாம் மண்ணின் மைந்தர்கள், மரபுப்படி உங்களெல்லாம் நாங்கள் கூப்பிடணும், நாங்கள் கூப்பிட்றோம், நீங்களாம் வந்து சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு அன்பு கட்டளை இட்டு எங்களையும் இந்த நிகழ்ச்சியிலே கூப்பிட்டு கௌரவப்படுத்துவதற்காக அந்த நல்ல உள்ளத்துக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் ஜெயச்சந்திரன் வேலூரை சார்ந்தவர், ஜஸ்டிஸ் சிவி கார்த்திகேயன் வந்து மார்கபந்தேஸ்வரர் கோயில் அந்த ஊரை சார்ந்தவர். அந்த இருவரும் வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் உங்கள் அனைவருக்கும் அவர்களுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவிக்குமாறு என்னிடம் தெரிவித்துக் கொண்டார்கள். அதை நான் இன்று உங்களிடம் தெரிவித்து விடுகிறேன் அவர்கள் சார்பாக. இந்த நிகழ்ச்சியிலே எனக்கும் ஒரு வாய்ப்பு அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. மற்றும் ராணிப்பேட்டை பார் அசோசியேஷன் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக அமைச்சு எங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்த ராணிப்பேட்டை பார் அசோசியேஷனுக்கும் என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். We thank your Lordship for delightfully sharing the historical knowledge at a glance about the three districts with the son of Saul. Our Lordship will ask Subramanian, Judge, High Court of Madras, and portfolio Judge of Vellore District, hails from an agricultural family, and his father, late Shri K.V. Rajagopalan, was an intensive agriculturalist and an honorary member of the Tamil Nadu Rice Research Institute at Adurai. His Lordship was a first-generation advocate. His Lordship was a member of the committee formed by the Madras High Court to discuss the amendments to the Code of Civil Procedure in the year 2002 under the chairmanship of Honorable Justice E. Padmanabhan. His Lordship was a regular resource person to the Tamil Nadu State Judicial Executive. His Lordship had delivered landmark judgments in Hindu Succession Act, Specific Relief Act, and Motor Vehicles Act, and had delivered various lectures in different forums. Now, we humbly request our Lordship, Honorable Justice R. Subramanian, Judge, High Court of Madras, and Portfolio Judge of Vellore District, to grace this occasion with his inaugural address. My esteemed brothers, Justice Tika, Justice Nirbal Kumar, my co-portfolio judge, Justice Batu Devanand, and Justice Satyanarayana Prasad, the baby of the team, Dr. Murugan, Principal District Judge Vellore, Radhakrishnan, Chief Judicial Magistrate Vellore,
judicial officers from the 2 new districts. Mr. Surendran, President Bar Association Ranipet. Mr. Gnanamogan, President Bar Association Tirupattur. Mr. Logabiram, President Bar Association Arakonam. Mr. Tyagarajan, President Arakonam Advocates Association. The other members of the bar, seniors and juniors, a very good afternoon to all of you. I made some notes. நேற்று ராத்திரி 10 மணிக்கு வந்து சேர்ந்துட்டு 10:30 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் உட்காந்து இதெல்லாம் ரெடி பண்ணேன். நான் ராணிப்பேட்டை பற்றி, திருப்பத்தூரை பற்றி, எத்தனை கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இதெல்லாம் எழுதி வச்சேன். முதல் பாதியை மூத்த சகோதரர்னு சொன்னார். மூத்த சகோதரர்லாம் இல்லை, எனக்கு அவருக்கும் 1 மாதம்தான் வித்தியாசம். நான் அக்டோபரில் ஜட்ஜானேன், அவர் நவம்பரில் ஜட்ஜானார். அவர் எடுத்துக்கிட்டாரு. 2வது பாதி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பிரதர் நிர்மல்குமார் எடுத்துட்டாரு. அதனால இப்போ வந்து வெறுங்கையோடு நிற்கிறேன். பட் எனக்கு ஒரு குழு கொடுத்துட்டாரு பிரதர் டீகாராமன், அதாவது ஃபியூச்சரை பற்றி பேசு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரே ஒரு இந்த மாதிரி நியூ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் புதுசாக வரும்பொழுது, அதுவும் இன்னைக்கு ரெட்டை குழந்தை பிறகுதுன்னு சொல்லியிருந்தாரு. 2 டிஸ்ட்ரிக்ட், திருப்பத்தூர், ராணிப்பேட்டில் திருப்பத்தூர் கோர்ட்டில் நான் போய் கேஸ் நடத்தியிருக்கேன். ஆஸ் அ லாயர் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போய் கேஸ் நடத்தியிருக்கேன். எனக்கு வந்து அறிமுகம் வந்து திருப்பத்தூர்னா திருப்பத்தூர், ராணிப்பேட், வெள்ளூர்னாலே லெதர் இண்டஸ்ட்ரி. அந்த ஜெகநாதன் கேஸ், அதுலேருந்து அந்த இங்கே அதோட இம்பேக்ட் எல்லாம் எனக்கு தெரியும். அந்த அந்த அதுதான் எனக்கு ஞாபகம் வரும், லெதர் இண்டஸ்ட்ரி தான் ஞாபகம் வரும். அண்ட் ஒரு இண்டஸ்ட்ரியல் பெல்ட், ராணிப்பேட் is an industrial belt of part of Vellore district. Now it has become a separate district. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நான் உங்களுக்கு இது வந்து என்னடா இனாகுரேஷனில் வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அதுவும் நெசசரின்னு எனக்கு தோணுச்சு. Brother, Battu, please excuse me for being bilingual, because the impact would be more if I talk in my mother tongue. And அதாவது என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு, வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்னா அங்கே பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருந்தாங்க. இப்போ இப்போவும் இருக்கார் வரதராஜன், ஒரு ஒன் ஆஃப் தி லீடிங் கிரிமினல் லாயர்ஸ் இன் தி ஸ்டேட். அந்த மாதிரி பழைய டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து மிகப்பெரிய வழக்கறிஞர்கள். இப்போ சேலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜாஜி அங்கே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு, சேலம் விஜயராவாச்சாரியர் இருந்தார், வி கோவிந்தராஜன், எல்லாம் டாயன்ஸ் ஆஃப் தி பார்னு வெள்ளூர்லேயும் இருந்தாங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் இருந்தாங்க, இப்போவும் இருக்காங்க. அது பிரிஞ்சு வரும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க அங்கேயே இருந்துடுறாங்க, அவங்க இங்கே வரமாட்டுறாங்க. இது நான் ஒரு விஷயம், சின்ன விஷயம். எங்கள் சீனியர் வந்து என்ன பண்ணுவார், கோர்ட்டில் வேலை இல்லைன்னா கிளம்பி வீட்டுக்கு போயிடுவார். 12:30, 1 o'clock நான் போகிறேன்டா அப்படின்னு கிளம்பி விடுவார். ஒரு நாள் 11:30 மணிக்கெல்லாம் அவர் கேஸ் முடிஞ்சிடும். 2 ஜட்ஜு உட்காரல அன்னைக்கு. அவருக்கு 11:30 மணிக்கு வேலை முடிஞ்சு போச்சு, எனக்கும் அது 11:30 மணிக்கு வேற வேலை இல்லை. அவர் காரில் கிளம்பி போனார், நான் பின்னாடி 2 வீலரில் கிளம்பி வீட்டுக்கு போனேன். அன்ஃபார்ச்சுனேட்லி 2 பேருக்கும் ஒரே டைரக்ஷன். பீச் ரோட்டில் போகும்போது எங்கள் சீனியர் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டேன். பார்த்துட்டாரு. மறுநாள் காலையில் சாயங்காலம், அன்னைக்கு சாயங்காலமே ஆஃபீஸ் போனது, இங்கே வா அப்படின்னு, இங்கே உட்காரு. இந்த இப்படி கூப்பிட்டு உட்காருன்னு சொன்னாலே ஏதோ விஷயம் நடக்கும் போகுதுன்னு அர்த்தம், சம்பவம் நடக்கும் போகுதுன்னு தெரியும். அதனால கொஞ்சம் பவ்யமாக உட்காந்து, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தேன், இவர் பார்த்துட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. உங்கள் பின்னாடியே வந்துட்டாங்க, இல்லை எனக்கு முன்னாடியே போயிட்டேன் அப்படின்ட்டு. எதுக்கு சொல்றேன்னா, அப்புறம் சொன்னார், இந்த மாதிரி வரக்கூடாது, எனக்கு 60 வயசு ஆச்சு, நான் வந்துடுறேன், நீ இப்போதான் உள்ள வந்திருக்க, இன்னும் நிறைய கற்றுக்கணும். அதனால நமக்கு வேலை இல்லைன்னாலும் ஏதாவது ஒரு கோர்ட்டில் போய் உட்காந்து ஒரு சீனியர் அட்வொகேட் ஆர்கியூ பண்ணுறது கேளு. இல்லைன்னா ட்ரையல் கோர்ட்டில் போய் சில அட்வொகேட்ஸ் இருந்தாங்க, ஓ ராதாகிருஷ்ணன், அப்புறம் நம்ம ஜஸ்டிஸ் ஆதிகேஸ்வரோட அப்பா டி.ஏ. தெய்வசிகாமணி, கே.வி. வெங்கடபதி அட்வொகேட் ஜெனரல், இந்த மாதிரி அந்த ட்ரையல் கோர்ட், அந்த ட்ரையல் நல்லா நடத்தக்கூடிய லாயர்ஸ் அவங்கெல்லாம் சிட்டி சிவில் கோர்ட்டில் தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணாலும் போய் உட்காந்து பாரு.
ஹைகோர்ட்ல லாயர்ஸ் எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு அப்சர்வ் பண்ணு. அதெல்லாம் வந்து லேர்னிங். அதை வந்து அப்படியே இது வந்து ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி உன் தலையில இருக்கிறது, எதை போட்டாலும் உறிஞ்சிக்கும். அதில் அதை அப்படியே கிரகிச்சுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து நம்ம அட்வொகேட்ஸோட பிஹேவியருக்குன்னு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இதெல்லாம் இல்லை. என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது கோர்ட்டில் எல்லாம் வந்து இப்போ ஜூனியர்ஸ் வராங்க, ஏதாவது சொன்னோன்னா ஓகே அப்படின்னா யா அப்படின்னு. அது வந்து பண்ணக்கூடாது, அது தப்பு. அது தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. அதாவது இதெல்லாம் வந்து முன்னாடி இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நம்ம சீனியர்ஸ் ஹவு தே பிஹேவ்ட் இன் கோர்ட்டுன்னு நம்ம பார்த்து அதை நம்ம கற்றுக்கணும். அது என்ன ஆகுதுன்னா, இப்போ இங்கே ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இப்போ புதுசாக டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற லாயர்ஸ் அவங்களுக்கு அந்த ஓனர்ஸ் ஜாஸ்தி, அந்த பொறுப்பு ஜாஸ்தி. ஏன்னா உங்களை பார்த்து தான் அவங்க பின்னாடி இருக்கிறோம் ட்ரெயின் ஆக போகிறான். நீங்கள் போய் அந்த நீதிபதிக்கு மரியாதை கொடுக்காம இருந்தீங்கன்னா பின்னால் வர இளைய தலைமுறையும் அப்படித்தான் இருக்கும். அது இருக்கக்கூடாது. அதனால எனக்கு இங்கே இருக்கக்கூடிய சீனியர்ஸ்க்கு எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, ஜூனியர்ஸ்க்கு நல்லதை கற்றுக் கொடுங்க. கோர்ட்டில் எப்படி பிஹேவ் பண்ணணும், என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது. இன்னைக்கு பாதி பேர் பார்த்தீங்கன்னா தலை சீவறதே இல்லை. தலை சீவறது வந்து ஒரு பெரிய குற்றம்னு நினச்சிக்கிறான். விமன் அப்படிதான், விமன் வந்து பிரிச்சு போட்டுட்டு வருது. முன்னாடி வந்துட்டவங்க பாதி முகம் தெரியாது. அவருக்கு கோர்ட்டுக்கு அப்படி வரக்கூடாது. ஏன்னா இது வந்து நான் அந்த யங்ஸ்டர்ஸ் வரவங்கள்ட்ட சொல்லுவேன், ஜட்ஜஸ் வர புது ஜட்ஜஸ் கிட்ட சொல்லுவேன், யூ ஆர் ஈக்குவல் டு காட் அண்ட் ஃபுட். ஏன்னா அடுத்தவனோட தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய பேனாவை அவன் கையில கடவுள் கொடுத்துருக்கு. நீ சொல்ற தீர்ப்புல ஒருத்தன் வாழலாம் இல்லைன்னா வீழலாம், ரெண்டும் நடக்கும். அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கிற இடத்துல, உட்கார்ந்து இருக்கிற இடத்துல, அந்த மாதிரி ஒரு டியூட்டி நடக்கிற இடத்துல நீ தலையை கழிச்சுக்கிட்டு தலையை போட்டுக்கிட்டு காலரை சரியா போடாம பேண்டு சரியா கட்டாம, அதுவும் அந்த விமன் லாயர்ஸ்க்கு வந்து அது காலர் போட்டு பேண்டு கட்டுறது பெரிய குற்றம்னு நினச்சிக்கிறாங்க. வெறும் பேண்டை கட்டிட்டு வருது. நான் ஹைகோர்ட்ல விட மாட்டேன், நான் வந்து வெளியே பண்ணுறேன். நான் கேட்க மாட்டேன், திரும்பவே மாட்டேன். நீ என்ன வேணா நினச்சிக்கோ, என்ன வேணா சொல்லு, வெளியே போயிடு, ஒழுங்கா காலரை போட்டுன்னு வா. எதுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். எனக்கு மட்டும் என்னத்துக்கு இந்த பேண்டு, என்னத்துக்கு இந்த கவுனு, எதுக்கு இந்த கோட்டு, ஜட்ஜு உள்ள வரும்போது எதுக்கு சைலன்ஸ், எதுக்கு அவர் எந்திரிச்சு நிற்கிறாரு, இதெல்லாம் நான் முதல்ல சொன்ன விஷயம். ஒரு நீதிமன்றம்ங்கிறது வந்து ஒரு ஆலயத்துக்கு சமானம். ஒரு கடவுள் இடத்துல வந்து போகும்போது நீ எப்படி போறியோ அந்த மாதிரி போகணும். அதுக்காக ஸ்லேவரி சொல்லலை நான். அவர் ஜட்ஜி எதை சொன்னாலும் கேட்டுக்கோன்னு சொல்ல. ஜட்ஜி தப்புன்னா தப்புன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. அதை வந்து அழகா சொல்லணும். நீங்க சொல்றது சரியில்லை, இந்த மாதிரி முன்னாடி தீர்ப்புல மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணலாம். இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி புது டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து இது பார் அப்படியே ஸ்கேட்டர் ஆகி போகும்போது இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய அளவு சீனியர்ஸ் குறைஞ்சு போடுறாங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய சீனியர்ஸ்க்கு அந்த பொறுப்பு ஜாஸ்தியா இருக்கு. அதை அவங்க நல்லா செய்யணும். இன்னொன்று, எது புதுசா இப்ப அண்ணன் சொன்ன விஷயத்துக்கு வந்துடுற, எது புதுசா வந்தாலும் அதை வந்து எதிர்க்கிறதுக்கு நமக்கு ஒரு மனப்பக்குவம் இருக்கு. இப்போ இ ஃபைலிங் போட்டா ஐ ஃபைலிங் நான் பண்ண மாட்டேன். இ ஃபைலிங் பண்ண மாட்டேன்னா, இ ஃபைலிங்ன்றது ஆர்டர் ஆஃப் த டே. அந்த அறிவியல் வளர்ந்துருச்சு, அந்த டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, அதை நம்ம யூஸ் பண்ணணும். இல்லைன்னா நம்ம ரொம்ப பின்தங்கிடுவோம். இப்போ டிக்டேஷன் சாஃப்ட்வேர் ஒன்று வந்துச்சு, டிராகன். அதில் வந்து நம்ம வக்கீல்களுக்குன்னு அதை டிசைன் பண்ணி கொண்டாந்து கொடுத்தான். 2005 நான் அதை வந்து அப்போ வந்து ஸ்டெனோ கிடைக்காம, ஸ்டெனோ கிடைக்கலன்னு அதை வாங்கி அதுக்கு உட்காந்து மாங்கன்னு அதுக்கு டிக்டேட் பண்ணி அதை வந்து கந்தசாமி, ராமசாமி, கிருஷ்ணசாமி எல்லாம் அடிக்கும். அந்த அளவுக்கு அதை ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தேன். ஜட்ஜானே எல்லாம் போயிடுச்சு. இப்போ திருப்பி ஏன்னா ஸ்டெனோ இல்லாமல் வேலை செய்ய முடியல. ஸ்டெனோ வரலன்னா போச்சு, அன்னைக்கு லீவு, வீட்டில் ஜாலியாக உட்காந்து. அந்த மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வந்து டெக்னாலஜி இப்போ
கூகுளில் வந்து தமிழ் சாஃப்ட்வேர்லாம் வந்துருச்சு. தமிழில் நீங்கள் டிக்டேட் பண்ணால் கூட ரொம்ப நாள் தப்பே இல்லாமல் அடிக்குது. அதனால நம்மளோட மற்றவர் மேல் நம் சார்ந்து நம்மளோட டிபெண்டன்சி ரொம்ப குறைஞ்சி போச்சு. வக்கீல் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உட்காந்து டொட்டோ அடிச்சுட்டே இருப்பார். அந்த டைப்ரைட்டர் சத்தம் கேட்டால் தான் அது வக்கீல் ஆஃபீஸ். நான் 86 என்ரோல் பண்ணிட்டு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் எவ்ரி சேம்பர் வாசல்லையும் ஒரு டைப்பிஸ்ட் உட்காந்துருப்பார். ஆண்டவர் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருப்பார். அது ஒரு 10 டைப்ரைட்டர் உட்காந்து வச்சு அடிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ நம்மளால அதை சகிக்கவே முடியாது. அப்போ வந்து அது வந்து பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ். அது வக்கீல் தொழிலோட ஒரு அங்கம், அந்த தட்டச்சு மிஷினும் அந்த டைப்பிஸ்டும். இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ எல்லாம் கம்ப்யூட்டரு சர்சர்னு பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படியே கொடுத்துட்றோம். அந்த டிப் ஆஃப் மை ஃபிங்கர் ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்னு தட்டி பார்த்து எடுத்து இந்த வச்சுக்கோன்னு கொடுத்துட்றோம். அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல. அப்போ வந்து இந்த ஃபைலிங்க்கும் நீங்கள் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணணும். ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு கொஞ்சம் டைம் ஒதுக்கணும், அவ்வளோதான். ஒரு நாளைக்கு ஒரு 1 hour 1.5 hours உட்காந்து ஒரு வாரம் உட்காந்து அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எனக்கும் பிடிக்காது. எனக்கும் வந்து இந்த கம்ப்யூட்டர் வச்சுட்டு தட்டிட்டு இருக்கிறது நமக்கு வந்து எனக்கு வந்து புத்தகத்தை எடுத்து வச்சு படித்தாதான் படித்த மாதிரியே இருக்கும். இல்லைன்னா என்னடா அது நம்ம படிக்காமல் போட்டிருக்குன்னு நினைப்பேன். அந்த மாதிரி தான் இருந்தோம். பட் காலப்போக்கில் வந்து நீங்கள் வந்து அந்த தேசிய நீரோட்டத்தில் கலக்க இப்போ ஃபுல்லாகவே டெக்னாலஜி தான் எங்கே பார்த்தாலுமே வந்துருச்சு. நீங்கள் இப்போ இங்கே இருந்துட்டு வேலூரில் இருந்துட்டு ஒரு வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணலான்னா அது உங்களுக்கு நல்லதா இல்லையா? உச்ச நீதிமன்றத்தில் ஆர்கியூ பண்ணலாம்னா அது நல்லதா இல்லையா? இங்க இருந்து ஆளு லண்டன்ல போய் உட்காந்துக்கிட்டு 50 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்கிட்டு விசியில ஆர்கியூ பண்றாரு லண்டன்ல இருந்து இங்க. அதையே நம்ம இப்படி திருப்பி பண்ணக்கூடாது. அதுக்கு நம்மளை எக்யூப் பண்ணிக்கணும். அதுக்கு எக்யூப் பண்ணிக்கணும் போது இந்த டெக்னாலஜி நமக்கு அதை ஹெல்ப் பண்ணும் நிறையா. இன்னொரு விஷயம், ஜூனியர்ஸ் வந்து சீனியர்ஸை வந்து மதிக்கணும். நிர்மல் சொன்னாங்க, அசோகனோட ஜூனியர் நிர்மல்னா தான் தெரியும். நிர்மல்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரிதான் நாங்கெல்லாம் இருந்தோம். குருகுல வாசம் மாதிரிதான். பாண்டிச்சேரி லா காலேஜில் படிச்சுட்டு மெட்ராஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு எங்கள் மாமா கூட்டிகிட்டு போனார் எங்கள் சீனியர்கிட்ட. இப்போ இந்த பையனை வச்சு வர சொல்லு சார், எத்தனை மணிக்கு ஆஃபீஸ்க்கு வரணும்? ஐ ஸ்டார்ட் ஒர்க்கிங் அட் 7 AM. அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 மணி, காலையில் 7 மணிக்கு நீ வான்னு அர்த்தம். எனக்கு தூக்கி வேறுபட்டுச்சு. ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அதுவும் பாண்டிச்சேரியில், பேச்சுலர் லைஃபு, 3 வருஷம் 7 மணி என்னன்னே தெரியாது. என்ன போய் 7 மணிக்கு ஆஃபீஸுக்கு வரனா என்ன பண்ணுறது? அது என்ன ஆச்சு, நம்ம ஆனரபிள் ஜஸ்டிஸ் சுந்தரேஷ் இருக்காரு சுப்ரீம் கோர்ட்டில், அவங்க பெரியப்பா வீட்டு பக்கத்தில் என் கிளாஸ்மேட் ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியாது. நான் வி கிருஷ்ணன்ட்ட போய் சேர்ந்தேன், அவன் டிஆர் ராஜகோபாலன்ட்ட போய் சேர்ந்தான். அவன் வந்து கொண்டு விட்டுறாரு. அவன் வீட்டுக்கு பக்கத்தில் தான் நானும் இருந்தேன். என்னை காலையில் கொண்டு விட்டுறா, 7 மணிக்கு வர சொல்கிறாரா இருந்தாலும். எல்லா ஆஃபீஸும் 7 மணிக்கு தான் ஆரம்பிக்கும் மெட்ராஸில். சரின்னு நான் போய் உங்கள் வீட்டில் போய் இவனை கூட்டிகிட்டு போவேன். அதுக்கு எனக்கு ஓசியில் ஒரு காஃபி கிடைக்கும். அவங்க வீட்டில் அவங்க அம்மா காஃபி போட்டு கொடுத்துருவாங்க. காஃபி சாப்பிட்டு போவேன். இவர் சுப்பிரமணியம் இருந்தார், ஜஸ்டிஸ் சுந்தரேஷோட மாமா. அவர் அட்வொகேட்டு. அவர் கரெக்டாக காலையில் நான் 6:50க்கு கிராஸ் பண்ணும்போது அவர் வாசலில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பார். ஹாய்னு வரும், நானும் ஒரு ஹாய் சொல்லிட்டு போவேன். ஒரு வாரம் கழிச்சு பாரதிதாசன், ஆனரபிள் ஜஸ்டிஸ் பாரதிதாசன் வந்தார். டேய், இனிமேல் நீ அந்த பக்கம் வந்தாலும் உதப்படுவார் ராஸ்கல். ஏன் நான் பாட்டில் பெருசு பார்த்துட்டு எங்கெல்லாம் திட்டுதுரா. கிருஷ்ணன் ஜூனியர் 6:50க்கே போயிட்டா, நீங்கள்லாம் 7:30 மணிக்கு வரீங்களா திட்டுறாருடா, நீ இனிமே அந்த பக்கம் வராதரான்னு. எதுக்கு சொல்றேன்னா அந்த மாதிரி ஒரு டிரைவ் இருக்கணும். இப்போ ஜூனியர்ஸ் கேட்ட எப்போ ஆஃபீஸ், ஐ கோ டு கோர்ட் டைரக்ட்லி. என்ன கற்றுக்குவ நீ கோர்ட்டு டைரக்ட்லி? காலையில் போய் கட்டுப்படிக்கணும். கட்டுப்படிச்சாதான் போய் கோர்ட்டில் பேச முடியும். இப்போ போய் பாஸாக வருவாங்கன்னு சீனியர் சொல்லிட்டாருன்னா வந்து வெறுங்கையே அப்படியே வருது, ஒன்றும் இருக்காது. அப்படியே வந்து பாஸாக வருது. நான் கட்டுங்க, கட்டு இல்லாம கோர்ட்டு உள்ள காலை வச்சாலே கால் நடுங்கும். அப்படி இருந்தாங்க. அதான் நான் சொல்ல, நீங்க உங்க பிஹேவியர்னாலே நாங்கெல்லாம் கொஞ்சம் லிபரலா இருக்கிறவங்களையும் முன்னாடி இருந்தவங்க மாதிரி ஆக்க போறீங்க.
கட்டு இல்லாமல் கோர்ட்டு உள்ள காலையை வைக்க மாட்டோம், பயமா இருக்கும். இப்போ வந்து அதெல்லாம் கிடையாது, நேராக வந்து நின்றுக்கிட்டு, அதுவும் கட்டு இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், பக்கத்தில் ஃப்ரெண்டு கிட்ட கட்டை பிடிக்கிட்டு போய் நிற்போம். அந்த பாஸ் ஓவர் கேட்கறதுக்கு கட்டு இருக்கணும். இது ரெண்டுக்கையும் விட்டுட்டு முன்னாடி முதல் நாற்காலியில் வந்து நின்றுட்டு பாஸ் ஓவர் மேல இதெல்லாம் அதாவது இதெல்லாம் தான். இது வந்து அந்த சீனியர் மேலதான் நான் தப்பு சொல்லுவேன். அந்த சீனியர் வந்து அதை சொல்லிக் கொடுக்குது, போகும்போது கட்டை எடுத்துட்டு போகணுன்றத சீனியர் சொல்லிக் கொடுக்கணும். சீனியர் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. அதனால தான் அந்த சீனியர்கிட்ட இருக்கிறது எதுக்கு? இப்பெல்லாம் நான் தான் வக்கீலுக்கு படிச்சுட்டேனே, 3 வருஷம் 5 வருஷம் வக்கீலுக்கு படிச்சுட்டேன், நான் டைரக்டா சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதலாம், நான் ஏன் ஒரு சீனியர் ஆபீஸ்ல போய் இருக்கணும் அப்படின்னு யோசிப்போம். சீனியர் ஆபீஸ்ல போய் இருக்கிறது எதுக்குன்னா, எப்படி எத்தனையோ விதமான வழக்குகள் வரும், அதுல என்ன மாதிரி பிரேயர் போடணும், அவனுக்கு என்ன, அவன் அந்த கட்சிக்காரனுக்கு தெரியாது, அவனுக்கு என்ன ரிலீஃப் கேட்கலாம் என்ன கேட்கக்கூடாதுன்னு தெரியாது, அதெல்லாம் நம்ம டிசைட் பண்றோம். அந்த மாதிரி டிசைட் பண்ணும்போது நீ ஜூனியரா இருந்து நம்ம பண்ற ஒரு தப்புனால அந்த கட்சிக்காரனோட ஃபேட்டே காலி ஆயிடும். அந்த மாதிரி நிறைய வழக்குகள் நான் பார்த்துருக்கேன். 30 வருஷம் வழக்கறிஞராக இருந்த போதும் சரி, 7 வருஷம் நீதிபதியா இருக்கும் போதும் அந்த மாதிரி வழக்குகள் நிறைய பார்த்துருக்கேன். இந்த கீழே ஃபர்ஸ்ட் கோர்ட்ல பண்ற ஸ்மால் மிஸ்டேக் கில்ஸ் him up to the ஹை கோர்ட். அதுக்கு தான் நம்ம ஜூனியரா, நான் எதுக்கு ஜூனியரா இருக்கணும், நான் போய் நேராக போய் நடத்தலாங்க, போய் நடத்த யார் வருவா உன்னை நம்பி? நோ கிளையண்ட் வில் கம். அந்த சீனியரை எப்படி நம்ம காட் ஃபாதர்னு சொன்னாங்க, அந்த மாதிரி இப்போ வந்து எங்க சீனியர் வந்து பத்மநாபன், ஜஸ்டிஸ் பத்மநாபன் சொன்னார். அவர் என்ன பண்ணாரு, ஒரு கேஸ்ல என்ன அமிக்கஸா போட்டாரு, அவர் அசிஸ்ட் பண்றதுக்கு. பண்ணிட்டு அந்த கோர்ட் ஆஃபீஸரை கூப்பிட்டு, இந்த வி கிருஷ்ணன் ஜூனியர் சுப்பிரமணியம் வருவான், அவங்ககிட்ட இதை கொடுத்துரு, நாளைக்கு வர சொல்ல, அவனை இந்த கேஸ் என்னன்னு பார்த்துட்டு வர சொல்லு. நான் மதியானம் கோர்ட்டுக்கு போனா இந்த பிசி, சார் உங்க ஜூனியர் யார் சார்? சுப்பிரமணியம். அவனை பொறுத்த வரைக்கும் நான் தான் வி கிருஷ்ணன். ஏன்னா வி கிருஷ்ணன் வரமாட்டார், எல்லா வழக்கிலும் நான் தான் போய் ஆஜராகிறேன். அவன் நான் தான் வி கிருஷ்ணன் நினைச்சிட்டுருக்கான். வி கிருஷ்ணன் ஜூனியர் சுப்பிரமணியன் என்னையே கேட்கறான், யார் சார் ஜூனியர் சுப்பிரமணியன்? நான் தான் டாக்டர். அப்ப வி கிருஷ்ணன் யாருன்னு கேட்டான். அந்த மாதிரி வரணும் ஜூனியர்ஸ் எல்லாரும், அந்த மாதிரி வரணும். அதுக்கு வந்து நீங்க வந்து உங்க சீனியர் கிட்ட ஒரு கான்பிடன்ஸை கிரியேட் பண்ணணும். அப்பெல்லாம் ஹைகோர்ட்ல வந்து ஜட்ஜஸ் வந்து சொல்லுவாங்க, ஒரு ஜூனியர், இப்ப என் ஜூனியர் போய் நடத்துறான், என் ஜூனியர் ஒருத்தன் போய் ஒரு ஜட்ஜு கிட்ட வம்பு பண்ணிட்டு வந்துட்டான். அவரு உன் சீனியரை வந்து என்னை பார்க்க சொல்லிட்டாரு. என்னடா இது? அப்புறம் போனா இந்த மாதிரி பேசுறான் அந்த பையன், அந்த பையனை கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்களும் தான் ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ். ஜூனியர் தப்பு பண்ணா அந்த சீனியரை கூப்பிட்டு சொல்லி, இந்த மாதிரி பண்றான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அப்பதான் நம்ம தான் குரூம் பண்ணணும். வி ஆல்சோ ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு குரூம் யங் லாயர்ஸ். அவன் வந்து கொஞ்சம் எல்லா புதுசாக வர லாயர்ஸ் எல்லாரும் அப்படித்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு 23 வயசு 24 வயசு இப்போ 22 வயசுல வந்துடுறாங்க. இந்த வயசுல அவங்களுக்கு தெரியாது என்ன செய்யணும் என்ன சொல்லணும்னு. ஒரு பையன் தலைசிவாமே வந்தான், அடுத்த நாள் அவன் சீனியர் வந்தாரு. உன் சீனியருக்கு சம்பளம் கொடுக்குறோம் இல்லையோ ஒரு சீப் வாங்கி கொடுறான் முதல்ல. அதுக்கப்புறம் ஒழுங்கா தலைசிக்கிட்டு வரான். இந்த மாதிரி அது இங்கே நீங்க அப்படி சொன்னா சில சமயம் சண்டைக்கு வந்துடுவாங்க, அதையும் நான் ஒத்துக்கிறேன். அப்படி சொல்ல வேண்டாம். நான் அங்க வந்து 30 வருஷம் அங்கேயே இருந்தவனால எனக்கு ஒரு லிபர்ட்டி இருக்கு. எல்லாரையும் தெரியும், நம்ம சுப்பு தானேன்னு விட்டுருவா, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி. ஆனா நீங்கெல்லாம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பீங்க. அதனால ஒரு ஏலியன் அந்நிய மனப்பான்மை இருக்கும் கொஞ்சம். அதனால அது கொஞ்சம் நான் சொல்ற மாதிரி குரூடா சொல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்லலாம். சொல்லி இது மாதிரி இதை பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொன்னா அவங்களும் கேட்டுக்குவாங்க. எதுக்கு இவ்வளவு எஃபர்ட்னா, 2 புது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஒரு பாரம்பரியம் மிக்க மிக பழமையான ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து பிரிஞ்சு வருது. அந்த பாரம்பரியம் தொடரும். அவர் சொன்னாரு, வாலாஜாபாத்ல தான் ஃபர்ஸ்ட் முனிசிபாலிட்டி, ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன்,
அதே மாதிரி சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், ஜஸ்டிஸ் நிர்மல் குமார் பாயிண்டட் அவுட், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஸ்டடிட் இன் தி வாலாஜாபாத் ஹைஸ்கூல். மாதிரி ஒரு அதோட இந்த ஒரு நேற்று பார்த்தது அது அவர் சொல்லிட்டாரு. ராணிப்பேட் வந்து ஒரு ராஜா தேசிங்கோட மனைவி ஞாபகார்த்தமா ஆற்காடு நவாபால் அமைக்கப்பட்ட ஒரு நகரம் அப்படின்னு. இது ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம். இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து the equal treatment that was given to women in this country even as early as in 1771. ரெண்டாவது வந்து ரிலீஜியஸ் ஹார்மனி. ஒரு முகலாய அரசர் ஒரு இந்து அரசரின் மனைவியின் ஞாபகார்த்தமாக ஒரு நகரத்தை நிர்மாணிக்கிறார். அந்த ரிலீஜியஸ் ஹார்மனி அது திருப்பத்தூரை பற்றி படித்த போது பார்த்தேன். திருப்பத்தூர் அந்த 10 நகரங்கள் இருந்தது, அதனால அதுக்கு திருப்பத்தூர்னு பேர் வந்தது. அந்த சிவன் கோயில் இருக்கு, அந்த கஜேந்திர வரதராஜ பெருமாள் கோயில் ரொம்ப ரொம்ப பழமையான தொன்மையான கோவில் திருப்பத்தூர்ல அப்படின்னு பார்த்து. அது வந்து இன்னொன்று திருப்பத்தூர்ல இன்னொரு விஷயம், நிறைய இஸ்லாமிக் செயின்ஸோட ரெஸ்டிங் பிளேஸ் திருப்பத்தூர்ல இருக்குதுன்னு வந்தது. ஸோ இது மாதிரி ஒரு எல்லாமே ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கிற இடம். அதுல வந்து ஒரு 2 புது நீதிமன்றங்கள் வரும்போது அவை வந்து மற்ற புதிய நீதிமன்றங்களுக்கு முன்மாதிரியாக be a role model to the other new district courts. அதுக்கு வந்து சீனியர் அட்வொகேட்ஸ் சீனியர்ஸ் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டு வர ஜூனியர்ஸை நல்லா கல்டிவேட் பண்ணி சரி இந்த பாரா நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த மாதிரி வரணும்னு உங்களெல்லாம் வேண்டிக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மூத்த வழக்கறிஞர்கள் இளம் வழக்கறிஞர்களுக்கு நற்பண்புகளை கற்றுத்தர வேண்டும். இளம் வழக்கறிஞர்கள் மூத்த வழக்கறிஞர்களிடம் முறையான பயிற்சி பெற்று வழக்கறிஞர் தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் நகரங்களின் வரலாற்று சிறப்புகளையும் பெண்களுக்கான சம உரிமை முற்காலத்திலேயே வழங்கப்பட்டுள்ள நகரங்கள் என்றும் சமய நல்லிணக்கம் முற்காலத்திலிருந்து இந்த நகரங்களில் பின்பற்றப்பட்டு வருகின்றன என்று மிக சில அரிய கருத்துக்களையும் ஃபைலிங் ஆன்லைன் ஃபைலிங் போன்ற டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ்களை வழக்கறிஞர்கள் ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று ஒரு ஆசானாக மாறி அறிவுரை மற்றும் வழிகாட்டுதல்கள் வழங்கிய மாண்புமிகு நீதியரசர் வழங்கிய அறிவுரைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை உறுதிமொழியுடன் ஏற்று வழக்கறிஞர்கள் மற்றும் மாவட்ட அளவிலான நீதிபதிகள் செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு ஐயா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். I now kindly request Honorable Chief Judicial Magistrate Vellore-Ranipet-Tirupattur to offer the vote of thanks. Good afternoon, my lordships, dignitaries on the dais, the off the dais, all distinguished guests. பிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த தாய்மொழியாம் செந்தமிழை வணங்கி என் நன்றியை துவக்குகிறேன். On behalf of combined Vellore district, this is my great honor and pleasure to extend my heartfelt gratitude to all the dignitaries on the dais and off the dais assembled here for the historical event of inauguration of courts at Tirupattur and Ranipet and Arakonam. And originally, as lordships have observed, originally it was North Arcot district, thereafter it was bifurcated. After 30 years, now it is trifurcated. It's an historical event. I never heard about trifurcation of judicial districts and revenue districts. It's the first occasion, I think so. And the judiciary is protector of constitution, reliever of pains, resolution of disputes, and ultimate place for establishing peace in the society. This is a key word of one of the eminent jurists. The speedy justice is fundamental right. The Honorable Apex Court and the High Courts are aiming for speedy justice, and justice at doorsteps of litigant is one of the modes for speedy justice. In furtherance of the same, the combined Vellore district has been trifurcated and courts are inaugurated with golden hands of our Honorable Lordships. First and foremost, I wish to convey my sincere gratitude to our Honorable Chief Justice,
High Court of Madras for having sanctioned these courts and accorded permission for inauguration in the crucial moment. Under the august guidance and unwavering support of the Honorable Chief Justice of Madras High Court, the courts are inaugurated. The district judiciary is grateful to our Honorable Lordship. During the tenure of our Honorable Chief Justice, all the bifurcated courts are inaugurated, and today trifurcated courts are inaugurated with the gold hands of our Honorable Lordships. Thank you, my Lord. I wish to convey my profound gratitude to Justice R. Subramanian, a dynamic judge of Honorable High Court of Madras, a portfolio judge of this district, for his Lordship's gracious acceptance of invitation and participation of inauguration of courts in the midst of his Lordship's busy schedule. It is indeed our privilege to have our Lordships here for the historical inauguration function. His Lordship was instrumental for fixing this date for this great event with a short period by coordinating with the Honorable Chief Justice and other committee members, and accelerated this inaugural function. Without Lordship's guidance and support, this event could not be successful. We are grateful to our Lordship. Our Lordship also inaugurated courts at Salem and Attur just recently. I also convey my gratitude to our Lordship for his special address, and also enlightened about the technology development in the court process. Also, for the advice to the young lawyers. Thank you, my Lord. It is equally deserving to convey my gratitude to our Honorable Justice Tika Raman, an eminent judge of Honorable High Court, a son of this soil. His Lordship rendered valuable guidance to make this function as grand success in the midst of his Lordship's hectic schedule. His Lordship made this function by grand success and delivered special address touching the historical events and development of judiciary in the trifurcated district. Thank you, my Lord. My heartfelt thanks extend to portfolio judge of Justice Bhattu Devanand, another eminent judge of our Honorable High Court. His Lordship is very kind enough to accept our invitation and participate in this function despite Lordship's tight schedule, and also guided us for conducting this function in a successful manner, and delivered thought-provoking special address on this August presence. Thank you, my Lord. We are grateful to convey our gratitude to our Lordship Justice Nirmal Kumar, another eminent judge of Honorable High Court of Madras, another son of this soil. The Lordship has graciously accepted our invitation with smiling face and participated in this historical function with enthusiasm in spite of multitude of commitments and responsibilities. Lordship admired us with inspiring words. We convey our gratitude and we are grateful, my Lord. We are also indebted to extend our gratitude to our Lordship Justice Satyanarayan Prasad, another eminent judge of Honorable High Court of Madras, son of the soil. The Lordship has also accepted our invitation and made this function grand success by delivering special address with inspiring words, thought-provoking words, my Lord. Thank you, my Lord. Our heartfelt thanks extend to our Honorable Principal District Judge, Dr. P. Murugan, for his dynamic leadership. The leadership is making vision into reality. These words suits him well. Under his missionary and leadership, we witnessed remarkable development in trifurcation process within a short period. At his tireless efforts, made this function a grand success. At his instance, lands for proposed court buildings are handed over, and some of the process for assignment of lands are going on. He expedited all the pending work of trifurcation process within a short while. The Ranipet District, Tirupur District, District Judiciary and Vellore District Judiciary are indebted to him. Thank you. I convey my sincere thanks to our Honorable PDJ, Mr. Dr. P. Murugan. I would like to convey my sincere thanks to Honorable District Judges, Building Committee Judges and brother and sister judges who have put their efforts at all ends for successful completion of trifurcation process and also make this function successful. I convey my sincere thanks to the presidents, secretaries, office bearers and other senior and junior members of the various bar associations for their support and coordination for making this function as grand success. I convey my sincere thanks to the learned government leaders, public prosecutors, additional public prosecutors and their active participation and support.
I am indebted to convey my sincere thanks to District Collector Vellore, District Collector Ranipet, and District Collector Tirupattur, the then District Collectors and other revenue officials who have extended their support in allocation of lands for construction of court buildings. I also convey my gratitude to Public Works Department for their kind support. I also convey my gratitude to the Chief Administrative Officer of Vellore District, Sarastars, ministerial and administrative staffs and their supporting staffs, including drivers who have extended their service tirelessly and timelessly to make this function a grand success. I convey my thanks to the police officials in all cadres, light and sounds, for decoration arrangement, photo and videographing, and for YouTube live streaming. I convey my gratitude to the press and media for wide publicity. I once again thanks for the unwavering support of Honorable Lordships and Honorable Principal District Judge and all other dignitaries and distinguished guests. My sincere and heartfelt thanks from the bottom of heart for each and everyone for having made this function grand success. I thank one and all for having provided this great opportunity for delivering vote of thanks. Jai Hind. நன்றிகளை வழங்கிய மாண்புமிகு தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் வேலூர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். Now I request our lordships and one and all to raise for the national anthem. नायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे जागे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. With this, we come to the end of this historic event. We thank our lordships and one and all for making this event a very successful one.